Hi, hello, how are you? Today I am going to talk about the Sustainable Development Goals. Basically, in the Sustainable Development Goals எப்போ உருவாக்கப்பட்டிருதுன்னா by the United Nations. United Nations சொல்லாச்சுனாவே all the countries come under United Nations. So United Nations கீழே 17 goals frame பண்ணி all over the world எல்லா கண்ட்ரீஸும் சைன் பண்ணி இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் பை த இயர் 2030 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஒர்க் பண்ணது தான் திஸ் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் இன் டீட்டெயில் அபவுட் ஆல் த 17 goals like it is mentioned here 1, 2, 3, 4, 5. Number 1 is no poverty, zero hunger, good health, quality education, quality gender, then clean water, clean energy, economic growth, innovation, reduced inequalities, sustainable cities. All these 17 goals we are going to talk about, like where India stands in this, how the framework was done, what is the motive of doing this framework. இதை பற்றி எல்லாம் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். Just stay with me. ஓகே, வாட் ஆர் த சஸ்டைனபிள் கோல்ஸ்? நான் சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் கோல்ஸ் எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க, ஆர் ஆல்சோ நோன் அஸ் த குளோபல் கோல்ஸ் were adopted by the United Nations in 2015 as a universal call to action to end poverty. பாவர்ட்டின்னா எல்லாருக்கும் தெரியும், யாருமே பசியால் இருக்கக்கூடாது. ப்ரொடெக்ட் த பிளானட், நம்ம பிளானட்டை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி போகிறோம். அண்ட் என்ஷூர் தட் பை 2030 ஆல் பீப்புள் என்ஜாய் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? மெயினாக பீஸ் இருக்கணும். யூ ஷுட் ஹேவ். அதில் கொஞ்சம் நம்ம இந்தியாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த 17 கோல்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 17 SDGs are integrated. They recognize that action is one area will affect outcome in others and that development must balance social, economic and environmental sustainability. So that means எல்லாமே இன்டகிரேட் பண்ணி சோஷியல் எக்கனாமிக் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற நோக்கத்தில் இந்த 17 கோல்ஸு உருவாக்கப்பட்டது. கண்ட்ரீஸ் ஹவ் கமிட்டட் டு ப்ரியாரிட்டைஸ் ப்ராக்ரெஸ் ஃபார் தோஸ் ஹோர் furthest behind. The SDGs are designed to end poverty, hunger, AIDS and discrimination against women and girls. இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்காக தான் இந்த கோல்ஸு. The creativity, the know-how, technology and financial resources from all of the society is necessary to achieve the SDGs in every context. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் இந்த கண்டெக்ஸ்ட் அச்சீவ் பண்ணுறது தான் ஒரு பெரிய டார்கெட். See, here the pillars of SDG. So pillars 1, 2, 3, 4, 5, 6 pillars பிரிச்சிருக்காங்க. People, we are the people who should first take the action, how to control and coordinate எல்லாம் பண்ணணுங்கிறது. பிளானட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். பிளானட்டை ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா தி எண்ட் எல்லாமே அப்புறம். ஸோ தட் இஸ் அ மெயின் ஆஸ்பெக்ட். பிளானட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கிளைமேட் சேஞ்ச், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பிளானட்டில் சேர்ந்துடும். அப்புறம் ப்ராஸ்பரிட்டினா எல்லாருமே நோபடி ஷுட் பி பிலோ த பாவர்ட்டி லெவல். எல்லாருக்கும் 3 times ஃபுட், கிளாதிங், ஷெல்டர் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்கணும். பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்னா என்னது? ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒர்க் பண்ணணும் டு அச்சீவ் திஸ் கோல். அஜெண்டாஸ்லாம் போட்டுட்டு. அண்ட் பீஸ், ஃபாஸ்டர் பீஸ்ஃபுல், ஜஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ். இன்றைக்கி இருக்கா பீஸு. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன் 5 P's. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் P இஸ் த people. நாங்கள் தான் ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிள். நான் லைக் I would like to insist on the fact that people are the most important fact to implement and integrate all these 17 goals and take ahead, right? So by 2030 நம்ம அஜெண்டா போட்டுட்டு எப்படி டாக்குமெண்டட் ஹைலைட்ஸ் ஆன் த 5 P's committed. 5 dimensions and to ensure that all human beings can fulfill their potential in dignity and equality and in a healthy environment. டிக்னிட்டியோட யாருக்கும் சுயமரியாதை இழக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. டிக்னிஃபைடாக இருக்கணும். எல்லாருமே ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தை தேடி போகணும். செகண்டரி இஸ் அ ப்ராஸ்பரிட்டி. ஸோ எல்லாருமே வெல்த்தி, ரொம்ப வெல்த்தி இல்லைனாலும் பிலோ பாவர்ட்டி லைன் இல்லாத மாதிரி எராடிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ட் இஸ் த பிளானட்.
பிளானெட்டில் நம்ம வந்து ஹவு வெல் வி ஆர் சேஃப்கார்டிங் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சும்மா வந்து ஸோ அதெல்லாம் நோக்கி தான் இந்த 17 கோல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் வி ஆர் டிட்டர்மைன் டு மொபிலைஸ் த மீன்ஸ் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் அஜெண்டா த்ரூ அ ரீவைட்டலைஸ்டு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்ட்ரென்தன்டு குளோபல் solidarity focused in particular on the needs of the poorest and most vulnerable and in the participation of all the countries, all stakeholders and all people. ஸோ எல்லாருமே எல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து எல்லா கண்ட்ரீஸோட எல்லா பீப்புளும் எஜுகேட்டட் பீப்புள் லைக் ரிஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்தால் தான் இந்த மாதிரி கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்தியாவை பற்றி பார்க்கலாமா? எஸ்டிஜின்னு நம்ம சொல்கிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த க்ரோத். இந்தியாவில் வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, க்ரோத் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2015 யுனைடெட் நேஷன்ஸ் இதை டிராஃப்ட் பண்ணிவிட்டு எவ்ரிபடி ஷுட் கோ டுவர்ட்ஸ் அ சஸ்டைனபிள் க்ரோத், கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி சேலஞ்சை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மெயின்லி இந்தியாவே எப்படி நம்ம அது கோயிங் அஹெட் ஆகுதுன்னு. ஆஸ் ஆஃப் 2025 வந்து ப்ராக்ரஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஸ்டெடி அட்வான்ஸ்மெண்ட் வாஸ் தேர். தெர் வாஸ் நாட் பிக் அட்வான்ஸ்மெண்ட் இல்லைனா கூட தெர் வாஸ் சம் ஸ்டெடி அட்வான்ஸ்மெண்ட். நேஷனல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2023-2024 நிதி யோகா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நிதி யோகாவில் வந்து India's overall SDG score goes to 71. The score இருக்குது, அது 100 out of score இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்ட் வைட். அதில் வந்து 71 வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க எந்த இயர்லனா 2023-24. அண்ட் ஃப்ரம் 2021 வந்து தேவர் ஜஸ்ட் 66. அதுக்கு முன்னாடி 2018 எவ்வளோ இருந்தாங்கன்னு பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 years. அட் த டைம் இட்ஸ் இட் வாஸ் 57. ஸோ தேர் வாஸ் அ கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி க்ரோத். டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்னு பார்த்தோம்னா எப்போதுமே நம்ம ஹையஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட் வந்து கேரளா. ஸோ கேரளா அண்ட் உத்தரகண்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் 79 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு தேர் ஆர் வெரி ஃபார்வர்ட். அண்ட் நம்ம தேர்ட் இதில் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் அவர் தமிழ்நாடு. ஸோ லோவஸ்ட் யாருன்னு பார்த்தா பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் 62 and 57 அண்ட் நாகாலாந்து. ஃபாஸ்டஸ்ட் ப்ராக்ரஸ் யாரை பார்க்க போனோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ அவங்க எவ்ரி இயர் வந்து 25 ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாங்க. ஸோ மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸிங் இன் SDG 1 goal in goal. SDG 1 வந்து ஆன் ப்ராவர்ட்டி. ஸோ தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 1 இஸ் இன்சிஸ்டட் ஆன் ப்ராவர்ட்டி. 8 வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். எல்லாருக்கும் ஒர்க்கு கிடைக்கணும், டீசெண்டான ஒர்க்கு கிடைக்கணும், க்ரோத் இருக்கணும். 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஸோ வெறும் க்ரோத் இருந்தால் பத்தாது, கிளைமேட்டையும் நம்ம வந்து டிட்டரியேட் ஆகாத மாதிரி பார்க்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப பெரிய டிசாஸ்டர்ஸ்லாம் ஆகாமல் எல்லாரையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். SDG 15 லைஃப் அண்ட் லேண்ட். வாட் இஸ் லைஃப் அண்ட் லேண்ட்? தட் இஸ் பிளானட் அகெயின். ஸோ SDG 15 வந்து அதை சொல்கிறாங்க. குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025 என்ன சொல்லுதுன்னா இந்தியா என்டர் த டாப் 100 கண்ட்ரீஸ். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்? டாப் 100 கண்ட்ரீஸில் இப்போ தான் என்டர் ஆகிருக்கோம். அப்போ டாப் 1 to 100 கண்ட்ரீஸ் எல்லாருமே எவ்வளோ தூரத்துக்கு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ரேங்கிங் வந்து 99 out of 167 கண்ட்ரீஸ். இப்போ வந்து 2026 வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஓகே, 2018 இன்றைக்கி வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்தியா ரேங்க் 109 in 2024. இப்போ வந்து 99 in 25. 2022 பார்க்க போனால் 121st place. ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸ் பூட்டான் வந்து எதில் இருக்குன்னா 74th place, 70.5 points. நேபாள் 85th பிளேஸில் இருக்குது. பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் பின்தங்கி 114th பிளேஸில் இருக்குது. அண்ட் பாகிஸ்தான் 140th பிளேஸில் இருக்குது. ஓகே, நம்மளோட நெய்பர் கண்ட்ரிஸோட இது சினாரியோ. SDG ப்ராக்ரஸ் இன் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கீ செக்டோரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பாவர்ட்டி ரிடக்ஷன் programs such as Pradhan Mantri Awas Yojana have built 4 crore houses. So இது வரைக்கும் பிரதான் மந்திரியோட ஆவாஸ் யோஜனாவில் 4 crore houses பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்வச்னா மிஷன் 11 crore toilets and 2.23 lakh community complexes are constructed. Ujjwal Yojana provided 10 crore LPG connections and Jal Jeevan Mission achieved water access in 14.9 crore households. National Indicator Framework. The Ministry of Statistics and Program வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அண்ட் பப்ளிஷ்டு த SDG ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் in 2025 which takes over 300 indicators across 17 goals. Data source include Niti Yoga,
NABARD, Ministry of Labour and other ministries of targets like social protection, coverage, gender equality and climate resilience. So as we saw again, Niti Aayog 71-2023 இருந்தது. UNSDA UN கம்பேர் பண்ண 99 பிளேஸ்ல, UN Global SDG Index ஸ்கோரை பார்த்தா 67 பிளேஸ்ல, டாப் ஸ்டேட்ஸ் கேரளா அண்ட் உத்தரகாண்ட் 79 பிளேஸ். ஸோ பாட்டம் ஸ்டேட்ஸ் வந்து நிதி யோகால பீகார் அப்சர்வ் அதான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்த மாதிரி குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நிலவரம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, குளோபல் ப்ரோக்ரஸ் அந்த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் ட்ராக் போயிட்டு இருக்கு. 2030 வந்து டார்கெட், பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் மிக்சட் பிக்சர் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் ஷார்ட் ஃபால்ஸ். ஸோ மிக்சட் பிக்சர் ஃபுல்லாகவே க்ரோத் ஆகலை, பட் மிக்சட் பிக்சராக கிரிட்டிக்கலாக இருக்குது. 35% தான் எஸ்டிஜி டார்கெட் மெஷரபிள் டேட்டா ஃபார் ஷோயிங் மாடரேட் ப்ராக்ரஸ். 46% வந்து கொஞ்சம் ப்ராக்ரஸிங் டூ ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு. 18% வந்து ரெகுலஸ்ட்னா முடக்கம் ஆயிடுச்சு. நன் ஆஃப் த 17 SDGs ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபுல்லி அச்சீவ்டு. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது 2030 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிடலாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப லோன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. டிஸ்பைட் சேலஞ்சஸ் SDGs ஆர் இன்க்ளூட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லாருமே வந்து 15 to 20 lakhs people ஒன்லி தமிழ்நாடு ஆர் சென்னையே வந்து டிபெண்டிங் ஆன் ரேபிடோ, டோர் டெலிவரிஸ் அதில் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க. And they are telling that the important levels of price, particularly in education, health and energy access. Key achievements வந்து education over 100 million additional எல்லாம் ஆட் ஆகியிருக்காங்க. எனர்ஜி 92%. நம்ம ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி எல்லாம் 74லேருந்து வந்தது. இன்றைக்கி 2025 92% எல்லாருக்கும் ஆல் ஓவர் இந்தியா எனர்ஜியோட இது அச்சீவ் பண்ணியாச்சு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, குழந்தை பிறக்கும் போதே தாய் இருக்கிறதோ இல்லை குழந்தை இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. HIV எராடிகேட் ஆகிருக்கு. எராடிகேட்டாக ட்ராப்டு பை 40%. டிஜிட்டல் ஆக்சஸ் இன்டர்னல் யூசேஜ் வந்து 70%. அதான் ஜியோ எல்லாருக்கும் வீடாக ஃப்ரீயாகவே தராங்களே. ஸோ 70% ஆக்சஸ் இருக்காங்க. அண்ட் ரெடியூசிங் த குளோபல் டிஜிட்டல் டைம். டிசீஸ் எலிமினேஷன் 54 countries have eliminated at least one neglected tropical disease and 45 have universal electricity access. Areas of concern, கவலைக்கிடமான என்னென்ன எஸ்டிஜியில் இருக்குது, நம்ம க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸுக்காக. எக்ஸ்ட்ரீம் ப்ராவர்ட்டி அண்ட் ஹங்கர் கொண்டு வந்து ப்ராவர்ட்டி ஹங்கர் இன்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுட் இன்செக்யூரிட்டி, லேக் ஆஃப் பேசிக் சர்வீசஸ், அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இன்றைக்கும் வந்து மென்னுக்கு ஈக்குவல் உமன் இருக்காங்களா, உமன் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி போனால் அது ரொம்ப பெரிய டவுட்டு தான். ஓகே, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் முடியலை. Debt servicing cost and ongoing conflicts are core barriers. Climate action, global representation are insufficient with climate and biodiversity crisis. இப்போ மூணாரில் பார்த்தோம்ல நம்ம எப்படி எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எஸ்டிஜியில் அந்த எஸ்டிஜி 13 மெயின் கிளைமேட் இது வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வச்சுன்னா இன்னும் பண்ணலை, அதெல்லாம் சொல்லணும். ஓகே, அதர் குளோபல் இதில் வந்து ரீஜன்ஸ் கண்ட்ரி இண்டெக்ஸ் ரேங்க் பார்க்க போனோம்னா ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க் ஃபஸ்ட்டு 3ல இருக்காங்க. நம்ம 99th பிளேஸில் இருக்கோம். சவுத் சூடான், ஈமான், சொமாலியா, சாட் அந்த கண்ட்ரிஸ்லாம் பாட்டமில் இருக்காங்க. சிவியர்லி அஃபெக்டட் பை கான்ஃப்ளிக்ட் அண்ட் பவர்ட்டி லீஸ்ட் எஸ்டிஜி. ஸோ நாங்களும் வந்து இன்னும் எக்ஸ்பெனென்ஷியலாக ப்ராக்ரஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. 99 பிளேஸில் இருக்கிறது இவ்வளோ இந்தியாவோட பாப்புலேஷன் வச்சுருக்கு. இட்ஸ் வெரி ஸ்லோ தான். ஓகே, வி ஹாவ் டு அச்சீவ் சொல்லியாச்சுன்னா யூனிட்டி அது மட்டும்தான் முடியும். எல்லாத்தையும் நம்ம கம்யூனல் டிஃப்ரென்சஸ்லாம் தள்ளி வச்சுட்டு பாலிட்டிக்ஸ் வந்து நம்ம லீடர்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் மட்டும்தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டார்கெட்னு வந்தோம்னா வி கேன் அச்சீவ் 99 and we can come back to 40 also. So data and monitoring, எல்லாமே டேட்டா மானிட்டரிங். கோல் 7ல் வந்து we are saying clean energy. கோல் 3 வந்து health. We are going to see in detail all the goals. Goal 1 to 17 one by one பார்க்கிறோம். and எத்தனை percentage statistics can be easily determined. So what are the areas where we have to take action அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபுட் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபுட்டில் எவ்வளோ நம்ம வந்து
கெமிக்கல்ஸ் கலக்காமையோ லைக் அதர் இது இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஃபுட்டு வந்து கண்ட்ரியோட எல்லா பீப்புளுக்கும் அவைலபிள் பண்ண வேண்டியது யூனிவர்சல் எனர்ஜி ஆக்சஸ். ஸோ எல்லாருமே எனர்ஜிக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது. டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எவ்ரிபடி ஷுட் கெட் இன்டகிரேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன். எஜுகேஷன் குவாலிட்டி, ஸோ எல்லா இடத்துலையும் எஜுகேட்டட் டீச்சர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இன்னும் அந்த சொசைட்டியை அப்லிஃப்ட் பண்ணுற வேலை பண்ணணும். ஜாப்ஸ் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன், கிளைமேட் அண்ட் பயோடைவர்சிட்டி, ரிசைலன்ஸ். எல்லாருக்கும் ஜாப் இருக்கணும், பயோடைவர்சிட்டியாக எல்லாருக்கும் எல்லாமே படிக்கிற மாதிரி ஒர்க் ஆன் இட். ஸோ ரிலவன்ஸ் கேரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ we are going to talk about the career options. ஓகே, லைக் எஸ்டிஜினால எந்தெந்த ஏரியாஸில் எல்லாருக்கும் கரியர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற SDG 2015 need 17 United States Sustainable Development Goal Office Health of Career Pathway எல்லாருக்கும் pathway வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துக்கான SDG 1 no poverty. ஃபர்ஸ்ட் திங்கே வந்து no povertyன்னு சொல்லும்போது how we have to work on it and expect a good growth. So international development worker, first job வந்து இது வந்து international aid and development worker. ஸோ இன்டர்நேஷ்னல்லேருந்து எய்டு கொண்டு வரதுக்காக எத்தனை பேர் நம்ம வந்து we have to integrate ourselves in with banking sectors and other international sectors to bring about the aid to India and poverty எப்படி ஒழிக்கிறதுக்காக அந்த ஜாப் நோக்கி கொஞ்சம் கேரியர்ஸ் இருக்குது. எக்கனாமிக் பாலிசி அனலிஸ்ட். ஸோ எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் படிக்கும்போது எக்கனாமிக் அட்வைசர்ஸாகவும் பெரிய பெரிய போஸ்டிங்ஸில் போய்ட்டு உட்கார்ற மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. நம்பர் 1 SDG 1. அதே மாதிரி வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். மைக்ரோ ஃபைனான்ஸ்னா என்னது, மேக்ரோ ஃபைனான்ஸ் என்னது, எல்லாருக்கும் கரியர் ஆப்ஷன்ஸ். மைக்ரோ ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிசைன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸோட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ சோஷியலாக நம்ம வந்து எவ்ரி ஏரியா, டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக லைக் வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்கோம். NGO ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், நாட் ஒன்லி இன் கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் வந்து NGO மேனேஜர்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் SDG. SDG 2 வந்து ஜீரோ ஹங்கர். ஜீரோ ஹங்கரோட பிளேஸில் எத்தனை பேருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், ஃபுட் செக்யூரிட்டி அனலிஸ்ட், சஸ்டைனபிள் ஃபார்மிங் கன்சல்டன்ட். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்மிங்க்கு கன்சல்டன்ட்ஸ் மாதிரி எல்லாம் கூட ஒர்க் இருக்கிற மாதிரி இங்கே SDG ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. And the nutritionist and dietitians, they are also coming under this category of eradicating hunger. Okay, so they involve in affecting physical well-being of the people and disease management. Agri-business manager. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜர், எப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணால் மட்டும் போகாது, அந்த ப்ராடியூஸை வந்து எப்படி ரீச் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தேர் ஆர் பீப்புள் அவைலபிள் ஃபார் மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரைஸ். ஸோ வாட் இஸ் SDG 3 வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் ஒரு செக்டார் which is available in India. Good health and well-being are all connected to hospitals, all the corporations and preventive medicines, and the public health specialist. So public health specialist like district to district like சொல்லனா ஒரு செக்டார்க்கே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு they are working on it. மெடிக்கல் டாக்டர்ஸ் ஆர் நர்சஸ், there is a vast opportunity always. நீட் படிச்சுட்டு எத்தனை பேர் பேராமெடிக்கல், மெடிக்கல் எல்லா ஃபீல்டுலேயும் போயிட்டு they are doing services all come under this SDG கோலோட இல்லை. கொஞ்சம் பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இன்வெஸ்டிகேட் த பேட்டர்ன்ஸ், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஸோ இதே பேட்டர்னில் ஏதாவது வந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா எபிடமிக்ஸில் எப்படி வந்து நல்ல ப்ரொஃபிஷியலாக இருக்கணுங்கிறத பேஸ் பண்ணி இருக்கிற கேரியர் தான் எபிடமினாலஜிஸ்ட். டாக்டரேட்ஸ்க்கு எக்கச்சக்க வைட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இங்கே வந்து ஹெல்த் பாலிசி ரிசர்ச்சர்ஸ் like that legislation impact health outcomes, economic efficiency and equity within societies. Community health worker. So community health workers இப்போலாம் கார்பரேஷன்ஸ்லேருந்து டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, லைக் கொசு தொல்லை இருக்கா, மஸ்கிட்டோஸ் இருக்கா, how is the garbage being evacuated from the areas, everything day out, day in and day out. Without them the city will be a mess. So they were like quality education. SDG 4 is concentrating on the quality education. It goes ahead to develop. In the many opportunities urban development,
environmental consultant, sustainable housing designer, disaster resilience specialist. Disaster வந்து எப்போ ஏதாவது earthquake or any flood எது வந்தாலும் அந்த டிசாஸ்டருக்கும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும். SDG 12. So we already came to SDG 12. There are only a few 5 more things. Responsible consumption and production. So இங்கே என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா சஸ்டைனபிலிட்டி மேனேஜர், என்விரான்மெண்டல் காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், கிரீன் ப்ராடக்ட் டிசைனர், லைஃப் சைக்கிள் அனலிஸ்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இங்கே ஓப்பனாக இருக்குது. SDG 13 talks about climate action. Climate action சொல்லியாச்சுன்னா we have to see where we can get opportunities. A climate change analyst, environmentalist, scientist, policy advisor on climate adaptation, carbon footprint auditor. ஸோ எவ்வளோ கார்பன் footprint ஒரு சிட்டிலையோ ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கு அதுக்கு ஆடிட்டர், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் லீடர். ஸோ ப்ராஜெக்ட் லீடர்ஸ் பெரிய பெரிய பொசிஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ SDG 14 concentrates on life below water. So what is life below water? It is talking about the sea and the other lakes and all that, the oceanography, marine biologists. What are the very nice opportunities available under the water, like marine biologist, oceanographer, fisheries manager, coastal policy advisor, marine conservation area officers. Fisheries எக்கச்சக்க சீட்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபார் ஸ்டடியிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் வித் வெரி மெனி ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபீஸே இல்லாமல் படிச்சு. 15 லைஃப் ஆன் லேண்ட், லைஃப் பிலோ வாட்டர் பார்த்த மாதிரி லைஃப் ஆன் லேண்டுக்கு SDG 15 ஸ்ட்ரெஸ் வந்து பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட்ரி அண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது 3 செக்டார் எல்லாமே லேண்டில் கவர் ஆகுறதுனால பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேஷன் சயின்டிஸ்ட், வைல்ட் லைஃப் biologist, ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் மேனேஜர், என்விரான்மெண்டல் லாயர், ரெஸ்டரேஷன் எக்கலாஜிஸ்ட். இது எல்லாமே வந்து SDG 15 வந்தாங்க. SDG 16 பார்த்தோம்னா பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆர் வி ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ஐ எம் அஃப்ரேட். ஸோ பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயும் அடிதடிஸ் அண்ட் எந்த ஒரு கலவரமும் இருக்கக்கூடாது. ஒரு கண்ட்ரியில் யூனிட்டி இருந்து எல்லாமே போகணும். ஜஸ்டிஸ்னால் நியாயம் கிடைக்கணும். அண்ட் தேர்ட்லி வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் யாருமே ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறோம், ஒரு கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணலாம் இல்லாமல் தே ஷுட் சப்போர்ட் த கண்ட்ரி. அதில் வந்து எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், கான்ஃப்ளிக்ட் மீடியேட்டர், பாலிசி அட்வைசர் ஆன் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம், legal researcher, NGO officer on governance. So the opportunities, SDG 16, peace, justice and strong institutions are very, very important for the development of a country. So what is the last but not the least, SDG 17 and opportunities in Kasana, partnerships for the goals, partnership and fundraising manager, international development officer, CSR ESG strategy consultant, policy and advocacy advisor, data and monitoring specialist on SDG progress. So these are the opportunities that are very well available for partnership for the goals. So available சொல்லிட்டு வரேன்னு சொல்லியாச்சுன்னா இத்தனை வருஷமாக 2015 இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம அச்சீவ் பண்ண கோல்ஸில் இத்தனை பேர் வந்து ஜாப் அட்டைன் பண்ணி அதில் எக்ஸல் பண்ணி கெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சரில் கூட கெயின் பண்ணுற மாதிரி இதில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கெரியர் குரோத் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் வீடியோஸ். ப்ளீஸ் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ ஃபார்